மூன்றாவதாக இப்போ உண்மையான தேவனுடைய ஊழியன் என்ற தலைப்புல சில நிமிடங்கள் நம்ம கவனிக்கலாம். ஒரு சிறந்த மாதிரியா யார் இருப்பாங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கிற யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஓகே, இந்த மகிமையான ஊழியத்தை அவருடைய சரீரமாகிய சபைக்கு தந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிருபையாய் அவருடைய சரீரமாகிய சபைக்கு அதை செய்யும்படியாக தந்திருக்கிறார். அப்ப இந்த 5 வகையான ஊழியங்களை இயேசு கிறிஸ்து செய்திருக்காரா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனா? இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? இயேசு கிறிஸ்து சுவிசேஷகனா? இயேசு கிறிஸ்து போதகரா? இயேசு கிறிஸ்து மெய்ப்பரான்னு பார்க்கலாங்களா? பார்க்கலாமா வேண்டாவா? ஓகே, ஆண்டவர் எப்பவுமே தான் செய்யாத ஒரு விஷயத்த மற்றவங்கிட்ட செய்ய சொல்றதே இல்லை. அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் கொடுத்துட்டு போறாரு. ஏன் அந்த ஊழியம் மகிமையான ஊழியம் என்று சொல்கிறோமோ, இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனான்னு பாத்தீங்கன்னா யோவான் 20 அதிகாரம் 21 வசனம் பாருங்களேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். அவர் அனுப்பின விதமாக நானும் உங்களை அப்போஸ்தலர்களாகிய 12 பேரை நான் பிரதிநிதிகளாக நான் என்ன பண்றேன்? அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம் வந்துருங்க. எபிரேய ஆக்கியோன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை அப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரா? அப்ப அப்போஸ்தலர் 12 பேத்துக்கு எந்த ஊழியத்தை அவர் கொடுத்தாரு? அவருடைய ஊழியத்தை கொடுத்தாருங்க. அவர் தேவனுடைய பிரதிநிதியா தேவனுடைய வார்த்தையை அறிக்கும்படியா வந்தாரு. அவர் அவருடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து அவர் அனுப்புறார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அந்த 12 பேரை தான் நம்ம அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் என்று அழைக்கலாமா? அப்ப அப்போஸ்தலர் ஊழியத்தை, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஊழியத்தை பிரதான ஆசாரியனாக ஒரு அப்போஸ்தலனாக கிறிஸ்து நிறைவேற்றி இருக்காரா? நிறைவேற்றி இருக்கிறார் என்று வேத வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்று வேதாகமம் அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? முதல் கேள்வி, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனான்னு கேட்டேன். வசனங்கள் இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர், அவரை அப்போஸ்தலர் என்று உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி தான். ஓகே, தேவனுடைய தீர்க்கதரிசினா என்ன அர்த்தம்? தேவனுடைய செய்தியை மனிதர்களிடம் தேவனுக்கு என்று அறிவிப்பவர்கள் அல்லது பேசுகிறவர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். பாருங்களேன், எம்மாவூர் சீசர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எம்மாவூர் சீசர்கள் சொல்றாங்க, லூக்கா 24 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு முன்பாகவும் இல்ல, தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், யாருக்கு முன்பாகவும்? தேவனுக்கு முன், அவரை அனுப்பின தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. தேவன் முன்பாகவும் ஜனங்கள் முன்பாகவும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவங்களா இருக்கிறாங்களா? அங்க சுனாமி வரும்னு சொல்றாங்க, இங்க பூகம்பம் வரும்னு சொல்றாங்க, இங்க புயல் வரும்னு சொல்றாங்க, இங்க இந்த தலைவர் வருவான்னு சொல்றாங்க. இந்த வேத வார்த்தைகள் அந்த மகிமையுள்ள தேவனிடத்திலிருந்து அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலிருந்து உபதேசங்கள் அப்போஸ்தலர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளிலிருந்து தீர்க்கதரிசிகளினால் வார்த்தைகள் ஜனங்களிடம் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த பணியை செய்தார் என்று அவரோட கூட பயணித்த அவருடைய சீடர்கள் சொல்றாங்க, தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள, ரெண்டிலுமே இருக்கணும்.
வாக்கிலும் செய்கையிலும். இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கிறா இதே மாதிரி வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக யார் இருந்திருக்கிறா? மோசே போன்றதான ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு? அப்ப இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? அப்ப அவருடைய சரீரமாக சபைக்கு அஸ்திபாரங்களாக தீர்க்கதரிசிகள் அறிவிக்கும் போது யாருடைய ஊழியத்தை செஞ்சாங்க? அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செஞ்சாங்க. தீர்க்கதரிசிகள் இயேசுனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து யாருடைய ஊழியத்தை செய்தாரு? அவரை அனுப்பின நித்திய பிதாவாகிய தேவனுடைய ஊழியத்தை அவர் செஞ்சு முடிச்சாருங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து சுவிசேஷகரா? மார்க் 1 வசனங்கள் 14-15. காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷகருடைய ஊழியம் என்ன? கிறிஸ்துவனுடைய அழைப்பை மக்களிடம் அறிவித்து கிறிஸ்துவிடம் அழைக்கிறவர்கள் தான் யாரு? சுவிசேஷகர்கள். இயேசு கிறிஸ்து எதை அறிவித்தாரு? தன்னை அனுப்பின தேவனை அறிவிக்கிறாருங்க. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று அவர் ஒரு சுவிசேஷகராக சுவிசேஷ செய்தி மனிதர்களுக்கு அறிவித்து மனம் திரும்புவதற்கான அழைப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சுவிசேஷகரா? சுவிசேஷகர். இயேசு கிறிஸ்து மெய்ப்பரா? கடைசி 2 இதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஏன்னா முதல் 3 இவர் இது காமிச்சாருன்னா கடைசி 2 கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? காண்பார். அப்ப இயேசு சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றினாரு. அந்த ஊழியத்தை தாங்க அவருடைய சரீரமாகிய சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சுவிசேஷ செய்தியில யார் அறிவிக்கணும்? அவங்களுடைய கற்பனைகளையோ அவர்களுடைய அனுபவங்களையோ அவங்களுடைய பாடங்களையோ அவங்களுடைய அறிவையோ பேசக்கூடாது. யார பேசணும்? தேவன் குமாரனை அனுப்பினார். தேவனை பற்றிய செய்தியை மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்படியாக அவருடைய ராஜ்யத்தில் வரும்படியாக இயேசு கிறிஸ்து அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக அவர் நித்திய தேவனாக, ஒரே பேரான நித்திய குமாரனாக, தேவனோட கூட இருந்தவர், மனித இனத்தினுடைய பாவத்தை மீட்பராக மனிதனாக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று கிறிஸ்துவை அறிவிக்கிற செய்தி தான் அவருக்கு மகிமையான செய்தியாக இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து சுவிசேஷகராக அவருடைய மகிமையுள்ள ஊழியத்தை செய்து அதை அவருடைய சரீரமாகிய சபைக்கு தந்திருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து மெய்ப்பரா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஈஸியா சொல்லிட்டீங்க. யோவான் 10:11 என்ன சொல்றாரு? நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே. இப்ப மெய்ப்பருக்கான பணி என்ன? போஷிக்கிறது. கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட நபர்களை கிறிஸ்துவிடம் வந்ததுக்கு அப்புறம் அவர்களை போஷித்து பராமரிப்பதோ ஒரு மெய்ப்பனுடைய வேலை. அப்ப ஆடுகளுக்கு மேய்ச்சலை கொடுத்து அவைகளை அன்போட கூட இரக்கத்தோட கூட கனிவோட கூட வழி நடத்தி தம் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுத்தவர் தான் உங்க இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்து இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒவ்வொரு மேய்ப்பரும் யாருடைய ஊழியத்தை செய்றீங்க? உங்க ஜனமா? உங்க சபையா? நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்களா? எல்லா போதகரும் என்ன சொல்றாங்க? ஏன் சபைன்னு பேசுறாங்க, என்னோட ஊழியன்னு பேசுறாங்க. யாருடைய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? அவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அவர் போதகராக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் சம்பாதித்த சரீரமாக சபையில அவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய மகிமையுள்ள ஊழியத்தை நீங்க செய்கிறவங்க, ஒரு போதகரா ஒருத்தங்க செய்யறாங்கன்னா நீங்கள் நல்ல மெய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்யணுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மெய்ப்பரா? ஓகே. இயேசு கிறிஸ்து போதகரா? இயேசு கிறிஸ்து ஒரு டீச்சர் தான், போதகர். அவர் தம்முடைய சீடர்களுக்கும் ஜனங்களுக்கும் சத்தியத்தை அவர் பகுத்து போதித்தார், விவரித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். மார்க் 1:21 அவர் ஜபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். மார்க் 2:2 ஜனங்களுக்கு வசனங்களை போதித்தார் என்று வாசிக்கிறோம். மார்க் 4:1-2 அவர் போதகம் பண்ண தொடங்கினார் பார்க்கிறோம். அநேக விஷயங்களை ஓமைகளாக போதித்தார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக அவர் விவரித்து காண்பிக்கிறதை நீங்கள் லூக்கா 24 பார்க்க முடியும். 24 27 பார்க்கும்போது 24-27 மட்டும் வாசிக்கலாம்னா. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவள் விவரித்து காண்பித்தார்.
மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவர்கள் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். த கிரேட் பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து. அவர் பூமியில இருந்த போது யோவான் 13:16 வாசிக்கிறோம், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் சொன்ன வேத வாக்கியங்கள் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் தம்மை குறித்து எழுதியிருக்கவில்லை, விவரித்து காண்பித்தார். அவர் போதகராக இருந்த போதும் கூட தம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவி நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார். அப்ப போதகர் என்ற இந்த மகிமையான ஊழியம் யார் செஞ்ச ஊழியம்? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மகிமையான ஊழியத்தை அவருடைய சரீரமாகிய சபையில செய்யும்படியாக சபைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாருங்க. தேவனுடைய பிரதிநிதியாக அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். தேவனுடைய செய்தி அறிவிப்பவராக தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்திருக்கிறார். ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனம் திரும்பியபடியாக சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்திருக்கிறார். தம்முடைய ஜனத்துக்காக ஜீவனையே தந்து, தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனையே தந்து மேய்ப்பனுக்கான ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். வேத வாக்கியங்களின் அடிப்படையில் மோசே முதல் சகல தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை விவரித்து காண்பித்து ஒரு போதகராகவும் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அப்ப அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் செய்த ஊழியத்தை தாங்க கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்யறாங்க? அவங்க ஊழியத்தை செய்யறாங்க. அவங்க ஊழியம்னா என்ன? அப்ப என்னன்னா, ஆண்டவருடைய ஊழியமா பார்க்கும்போது நாம செய்யற நம்மளுடைய ஊழியத்தினுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். அதே அவங்களுடைய ஊழியமா பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குங்க. புரியுதுங்களா? அப்ப தேவன் தமது சரீரமாகிய சபைக்கு அவர் செய்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தந்து முழுமை பெற்ற நிலைத்திருக்கிற அதிகாரம் பெற்ற அவருடைய வார்த்தைகளை தந்து இதிலிருந்து அந்த ஊழியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாருங்க. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லிட்டு உங்க விமர்சனங்களை பேசிக்கிட்டு உங்க இஷ்டப்படி செய்து உங்களுடைய அதிகாரத்தை செய்வதற்காக அவருடைய சரீரமாக சபை இல்ல, அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரமாக சபையை சம்பாதிச்சிருக்கிறாரு. நீங்க எத்தனை பேர் உங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கீங்க? அப்ப ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரமாக சம்பாதித்த அவருடைய சரீரமாகிய சபைக்கு அந்த பொறுப்புள்ள அந்த மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு தாங்க நீங்க ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவன் உங்களை சிருஷ்டித்தாரு, உங்களை ரட்சிப்பு, நீங்க பாவத்தில் விழுந்து தேவன் மகிமையற்றவர்களா போனீங்க. அவருடைய குமாரனையாகிய நித்திய குமாரனை பூமிக்கு அனுப்பி அவரை விசுவாசிப்பதனால மீண்டுமாக அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தாரு. பெற்றுக்கொள்ளும்படியாக செய்த உங்களுக்கு ஒரு ஊழியங்கள் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை எப்படி செய்யணும்னு அவருடைய குமாரனை நிறைவேற்றி முடிச்சுட்டாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சரீரமாக சபையில இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவர் என்ன செய்தாரோ அந்த பணியை உங்ககிட்ட கொடுத்து செய்ய சொல்றாருங்க. செய்யும் போது நீங்க தனியா இல்ல, இருக்கிற எல்லாருமே சொல்றேன், நீங்க யாரும் தனியா இல்ல, உங்க கூட யார் இருக்கா? ஊழியத்தை கொடுத்த தேவன் இருக்கிறாருங்க. நீங்க ஏன் செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க? அவருடைய ஊழியன் பாத்தீங்கன்னா நீங்க செய்ய முடியும். உங்களுடைய ஊழியன் பார்த்தவங்க உங்களால செய்ய முடியாதுங்க. அப்பதான் நீங்க பின்வாங்குவீங்க, அப்பதான் நீங்க சோர்வடைவீங்க. தேவனுடைய ஊழியம் என்பதை அறிந்து, அந்த ஊழியம் மகிமையான ஊழியம் என்பதை அறிந்து, அது மகிமையுள்ள தேவனுக்கு செய்கிறோம் என்று அறிந்து, உங்களை ரட்சித்த தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து அவர் அறிவித்த செய்தியை நீங்கள் அறிவித்து அவர் வாழ்ந்த முறைமையை நீங்கள் வாழ்ந்து அறிவிக்கும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக போய் சேருங்க. அநேகருக்கு தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிற செய்தியாக போய் சேருங்க. அநேகர் அதனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படியதாக தேவன் உங்களை ஒருவரையும் அழைத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப நிரந்தரமான ஊழியங்களாக சுவிசேஷக ஊழியமும் மேய்ப்பர் ஊழியமும் போதகர ஊழியமும் இருக்கிறது. தி ஆன்கோயிங் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. நிரூபண ஊழியங்களாக, அதாவது த ஃபவுண்டேஷனல் மினிஸ்ட்ரி, அப்போஸ்தலர் ஊழியமும் தீர்க்கதரிசி ஊழியமும் இருக்கிறது. சிலர் சொல்லலாம் அப்போஸ்தலர் ஊழியம் தீர்க்கதரிசன ஊழியம் தொடர்கிறது என்று சொல்லலாம். இரண்டு மாறுபட்ட கருத்துகள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிறது. சிலர்கள் அப்போஸ்தலர் ஊழியம் போன்ற அந்த டைப்ல செய்யறதா சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசன ஊழியர்கள் போன்ற டைப்ல செய்யறதா சொல்றாங்க. ஆனால் வேதாந்தத்தினுடைய முழு தேவனுடைய ஆலோசனையில் நாம் பார்க்கும்போது அது அஸ்திபார ஊழியங்களாக நாமும் கூட அதை பார்த்து நம்ம நம்புகிறோம். அந்த ஊழியங்கள் நிறைவு பெற்றதுங்கிறதுல நாமும் கூட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் சிலர் தொடர்கிறது என்று சொல்வதனால நம்ம அதை என்ன பண்ணல,
அதை எதுவும் நம்ம போய் அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி குற்றப்படுத்தி நம்ம அதை எதுவும் பேசல. ஆனால் நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம எதை நம்புறோம்னா அந்த ஊழியங்கள் அஸ்திபாரங்களாக நிறைவேற்றது, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் ஊழியர்கள் தொடர்கிறது என்பதில் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த அந்த ஊழியங்களுக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியனாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டுங்கிறதா தீத்து 1 அதிகாரம் வசனங்கள் 6-9 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு உண்மையுள்ள ஊழியன் தேவனுடைய நியமங்களின்படி வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். வாசிச்சிடலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊழியத்துக்காக அவருடைய சரீரமாக சபையில அவருடைய பணிகளை செய்வதற்காக அந்த மகிமையுள்ள ஊழியத்தை செய்யும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் உங்களுக்கு அறிவிக்கிற காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். தீத்து 1 அதிகாரம் 6-9 வரைக்கும். இந்த தகுதிகள் இருந்தாதான் அவன் உண்மையான ஊழியன். அந்த உண்மையான ஊழியன் தான் அந்த உண்மையான நித்திய தேவனுக்கு உண்மையான ஊழியத்தை செய்ய முடியும். அப்ப அந்த தேவனுக்கு ஒரு ஊழியம் உண்டு. அந்த ஊழியத்தை செய்வதற்கு உண்மையுள்ள ஊழியனை தேவன் அழைக்கிறார். அந்த அழைத்த தேவன் அவருடைய மகிமையான அந்த ஊழியத்துக்கு அவர்களை என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். இந்த ஊழியன், உண்மையான ஊழியத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப சபையில அதிகாரங்கள் பாக்குறோம்ல, அதிகாரம் செலுத்துறாங்களா இல்லையா மக்கள் மீது? இந்த உண்மையுள்ள ஊழியனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சபையில? அவன் என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாங்கிறாங்க நிறைய பேர். என்ன பண்ணலான்னா என்ன வேணா பண்ணலாங்கிறாங்க. மோசே அவருடைய வீட்டில் எங்கும் பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எபிரேயர் 3 அதிகாரம் 5 வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து லூக்கா 22 அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிக்கும் போது, நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பகுதியில சொல்றாரு, ராஜாக்களை போல நீங்கள் ஆளுகை செய்யவோ உபகாரிகள் போல அதிகாரம் செலுத்தவோ கூடாதுங்கிறார். உங்களில் எவன் பெரியவனோ அவன் சிறியவனை போலவும், எவன் தலைவனோ அவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். அப்ப சபையில உண்மை ஊழியனாக உண்மை மூப்பராக இருந்து அந்த அவருடைய சரீரமாக சபையில தகுதி பெற்று நீங்க வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே நீங்க தலைவனாக இருப்பதற்கு, நீங்கள் சேவை செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பணிவிடை செய்வதற்கு தான். அதிகாரம் செலுத்துறதுக்குலாம் அங்க ஒன்றும் கிடையாது. உங்களை நியமித்த எஜமானன் யாரு? தேவன். அந்த அவருடைய நீங்க ஊழியம் செய்யற அந்த அவருடைய சரீரமாகிய சபைக்கு ரத்தம் சிந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. உங்களை ரட்சித்தது யாரு? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக கிருபையினுடைய அந்த ஊழியத்தினுடைய வரங்களை பரிசுத்த ஆவியினால அவருடைய வார்த்தையினால் உங்களுக்கு தந்தது யாரு? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். புரியுதுங்களா? மோசே அவருடைய வீட்டுல பணிவிடைக்காரனா எங்கும் உண்மையுள்ளவனா இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் மோசையை போல பூமியில இருந்த நாட்கள்ல அவர்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல இருந்திருக்கிறார். அப்ப ஒரு உண்மையான ஊழியத்தை, மகிமையுள்ள ஊழியத்தை செய்த இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சேவை மனப்பான்மையோட, தாழ்மையோட, கீழ்ப்படுதலோட கூட பணிவிடை செய்கிற ஒரு நபர் தாங்க ஊழியம் செஞ்சாரு. அவரே பணிவிடைக்காரமா வேலை செஞ்சுட்டு போயிட்டாரு. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். அப்ப நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் போது தேவனுக்கு அடிமைகளாக, தேவன் உங்கள் எஜமானராக இருக்கும்போது நீங்கள் அதிகாரம் செலுத்துவதை தவிர்த்து விட்டு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருப்பீங்க. பணிவிடை செய்கிறது தாங்க உண்மையான தலைமைத்துவத்துக்கு முதல் தகுதிய. பணிவிடை செய்ய முடியலன்னா நீ வராதங்கிற. ஏன்? பணிவிடை செய்வதற்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. நீ தலைமைத்துவத்தை ஏற்று அதிகாரத்தை செலுத்தி அவர்களை உன் விருப்பத்தின் அடிப்படையில் நடப்பதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. அவருடைய சரீரமாகிய சபையின் மீது எந்த அதிகாரமும் செலுத்துவதற்கு எந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கலங்க. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28 வசனம் பாருங்களேன். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு யார் உங்களை கண்காணியாக வைத்தது?
யாருடைய ரத்தத்தினால இந்த சபை சம்பாதிக்கப்பட்டது? யாராவது இருக்கிறோமா நம்ம? அவருடைய சபை அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மை கண்காணியாக வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய மந்தையை முழுவதை குறித்து எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தகுதி பெற்ற ஒவ்வொரு நபர்களும் தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தும் முன்பாக அவர்கள் சேவை மனப்பான்மையோட அந்த பணிக்கு வரணுங்க. புரியுதுங்களா? ஓகே, 1 பேதுரு 5 அதிகாரம் வசனங்கள் 2, 3 பாருங்களேன். தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய். ஒரே நிமிஷம் நல்லா தமிழ் நல்லா தெளிவா வாசிங்க. உங்களிடத்தில் உள்ளன்னா யாரிடத்தில் உள்ள? பேதுரு அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த அந்த நிருபத்தை எந்த மக்களுக்கு எழுதுறாரோ அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் உள்ள யாருடைய மந்தையை? உங்களிடத்தில் உள்ள உங்களுடைய மந்தைன்னு சொல்ல, யாருடைய மந்தையை? இது அவருடைய வார்த்தையா? தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைங்க. அதிகாரம் உள்ள வார்த்தை அறிவிக்குது தேவனுடைய மந்தை என்று. தேவனுடைய மந்தையை நீங்கள், தேவனுடைய மந்தையை யார் மேய்க்கிறா? நீங்க மேய்க்கிறீங்க. புரியுதுங்களா? தேவனுடைய மந்தை நீங்க மேய்க்கிறீங்க. உங்களுடைய கண்காணியா வைத்தது பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மேய்க்க வேண்டியது அவருடைய வார்த்தையின் அடிப்படையில, நீங்கள் வாழ வேண்டியது அவரை போல பணிவிடை செய்கிறவனாக. வாசிங்க. கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. இன்னைக்கு எல்லா விசுவாசிகளையும் சபை ஒரு பிரைஸ் டேகா தாங்க பாக்குது. நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறியா, உன்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வரும்னு பாக்குறாங்க. உன் பின்னாடி சுத்துவாங்க. ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க 1000, அவன் பின்னாடி அவங்க யாரும் சுத்துறது இல்லைங்க. எந்த போதகரும் அவங்கள போய் சந்திக்கிறது இல்ல. நான் சொல்றேன், நீங்கள் சேவை மனைப்போடையோ வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஜனங்களை போய் சந்திங்கிற. அவங்களுக்கான மந்தைகளை தேர்வு செய்து, அவங்களுக்கான ஜனங்களை தேர்வு செய்து, அவங்களுக்காக வேலை செய்யற ஜனங்களா இருக்கிறாங்க. அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தை செய்யல, தேவனோட அழைப்பை பெற்ற அந்த ஊழியத்தை செய்யல, தேவனுடைய மாதிரியை அவங்க காண்பிக்கல. நீங்கள் பார்க்க வேண்டியது, அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் இருதயத்தில் நொறுங்குண்டு பணிந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் புதிதாகி தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையாக ஜீவிக்க வேண்டும். இதற்காக, இந்த சேவைக்காக தான் உங்க ஊழியரா அழைத்திருக்கிறார். இதற்காக, இந்த சேவைக்கு தான் தம்முடைய வரங்களை கொடுத்திருக்கிறாரு. இதற்காக இந்த சேவை செய்யும்படியாக தான் அவருடைய சரீரமாக சபையில அவருடைய ஊழியங்களை இப்பொழுது வச்சிருக்கிறாருங்க. அவருடைய மகிமையுள்ள ஊழியங்கள் இன்றைக்கு நடக்குதா? நடந்துட்டு தாங்க இருக்குது. பிரபலம் இல்லாம இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், உண்மையா செய்கிற ஊழியக்காரர்கள் இன்று இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து வாழ்த்துறேன், உங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்ப நீங்க செய்கிற ஊழியம் யாருக்கான ஊழியம்? தேவனுக்கான மகிமை செலுத்துகிற, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு உண்மையுள்ள ஊழியங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய சொந்த கைகளினாலே உழைத்து அதனாலே ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையுள்ள ஊழியமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் யார் ஒருவரையும் பிரைஸ் டேகா பார்க்க வேண்டியதில்லை, யார் ஒருவரையும் பாரபட்சமா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அவர்களை பொறுத்த அளவுல 1 லட்சம் ரூபாய் வாங்குறோம் பாவிதான், 10,000 ரூபாய் வாங்குறோம் பாவிதான். 2 பேருமே மனம் திரும்பணும், 2 பேருக்குமே பிரயாசப்படணும், 2 பேருமே ஆண்டவர் இடத்துல வரணும், எல்லாரையும் சமமா பார்க்கணும். ஆண்டவர் சமமா தாங்க பாக்குறாரு. ஆண்டவருடைய பார்வையில பட்சபாதம் இல்லை. நீங்கள் பரலோக தேவனுடைய மகிமையான அந்த ஊழியத்தை பெற்றிருந்து அந்த ஊழியத்தை செய்வதற்கான வரங்களை பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் பாரபட்சம் இல்லாம வேலை செய்யணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு எஜமானன் யாரு? தேவன் உங்களை எஜமானன். உங்களுக்கு கூலி கொடுக்கிறவர் அவரு, உங்களுக்கு வேலை கொடுத்தவர் அவரு, உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் அவரு, உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தவர், உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர் அவர் இருக்கிறாருங்க. மோசே அவர் பணிவிடைக்காரனா அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்து பணிவிடைக்காரனா அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். இங்க இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் பணிவிடைக்காரர்களா உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிங்கன்னு சொல்றேன். சொற்பமான நாட்களா இருக்கலாம், சொற்பமான மாதங்களா இருக்கலாம், சொற்பமான வருடங்களா இருக்கலாம், சொற்பமான ஆட்கள்கிட்ட நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், சொற்பமான நபர்களா நீங்க சீசர்கள் ஆகிருக்கலாம். ஆண்டவருடைய கரத்துல கவுண்டிங்ல மேட்டரே கிடையாதுங்க. ஆண்டவர் கவுண்டிங் பாக்குறது இல்ல, தரத்தை தான் பாக்குறாரு. உண்மையா இருக்கிறியா, உண்மையா அறிவிக்கிறியா, நீ உண்மையா கீழ்ப்படியாதாங்க ஆண்டவர் பாக்குறாரு. அந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா? அப்ப அவலட்சமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனதோட வரணும்னா நீங்க அவலட்சமான ஆதாயத்துக்காக நீங்க வேலை செய்யக்கூடாதுங்க. யாவது ஒருவரும்
பணத்துக்காக, பொருளுக்காக, நீங்கள் வீடு கட்டுவதற்காக, சபை கட்டுவதற்காக, ஜன கூட்டத்தை காண்பிப்பதற்காக, பிரபலமாவதற்காக ஊழியத்துக்கு வேண்டாங்க. அப்படிப்பட்ட யாரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலங்க. அப்படிப்பட்ட ஊழியம் அவசியமும் இல்லைங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் பிரபலமாக விரும்பலங்க. கரெக்டா இல்லையா? அவருடைய செய்தி பரலோக செய்தியா இருந்ததுனால அது உலகம் எங்கும் அறிவிக்கப்படுகிறது. பிரபலமாகறதுக்காக அறிவிக்கப்படல. அது சத்தியமா இருக்கிறதுனால உலகத்துக்கு வெளிச்சமாக அறிவிக்கப்பட்டது. கரெக்டா நான் சொல்ல ஒரு விஷயம் புரியுதுல? அப்ப நீங்களும் கூட தேவன் பார்க்கிறார் என்று தேவனுக்கும் மக்களுக்கும் ஊழியம் செய்யுங்க. மனிதர்கள் பார்க்கறதுக்காக ஊழியம் செய்யறாங்க. மனிதர்கள் பாவையில அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வாசிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. இருமாப்பா ஆளுகை செய்யறாங்கங்க. சபையின் மீது எந்த அதிகாரம் இல்லை, ஆனா அதிகாரம் செலுத்துறாங்க. இருமாப்பாய் ஆளுகை செய்கிறாங்க. அதனாலதான் லூக்கா 22, 24 27 வாசிச்சேன். ராஜாக்களை போல ஆளுகை செய்யக்கூடாதீங்க. ராஜாக்களா தான் இருக்கிறாங்க. போதகருக்கு எப்பவுமே பேக் தூக்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. போதகருக்கு எப்பவுமே டோர் திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க. போதகர் கூட லெப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், பாடி கட்ஸ் எல்லாம் இப்ப வைக்கிறாங்க. பிளாக் அண்ட் போட்டு கன்னோட சுத்துறாங்க. இவங்கெல்லாம் எந்த ஊழியரு, எங்க இருந்து வந்தாங்க, யாருக்கு ஊழியம் செய்யறாங்க, யாரை குறித்து அவங்க துதிக்கிறாங்க, போட்டுறாங்க, புகழ்றாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவார். அதை பத்தி நம்மளும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. எப்படி ஊழியம் செய்யணும்னு நான் சொல்றாரு பாருங்க. மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். நீங்கள் செய்கிற அந்த சேவை, நீங்கள் செய்கிற அந்த பணிவிடை உங்களுடைய ஜனங்களுக்கு மாதிரியா இருக்கணுங்க. வாசிங்கண்ணா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை. கப்பு முக்கியம். எத்தனை பேருக்கு கிரீடம் முக்கியம்? கிரீடம் முக்கியம்னா நீங்கள் மாதிரியா வாழ்ந்து காமிங்க. வாக்கிலும் செய்யலும் உண்மையும் உத்தமும், பணிவிடை சேவை மனப்பான்மையோட கூட, தாழ்மை கீழ்ப்படிதலோட கூட, நொறுங்கின பணிந்த ஆவியோட கூட நீங்க செய்தீங்கன்னா அதுதாங்க ஒரு உண்மையான ஊழியம். அவன் தாங்க ஒரு உண்மையான ஊழியன். எந்த ஒரு மெய்ப்பனுக்கும் தேவன் கர்த்தத்துவத்தை தரலங்க. ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. இப்ப வேத வசனங்கள் புரட்டப்படுகிறது, திரிக்கப்படுகிறது, மாற்றி காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு பணிவிடை செய்யதான் வந்தாங்கிறார். நான் செஞ்ச நீ செய்டாங்கிறாரு. மோசே செஞ்சிருக்கிறாருன்னு வேதாகம் தெரியப்படுத்துகிறது. அப்ப இந்த மோசே, அவ்வளவு பெரிய மோசேவே அந்த பணிவிடை செய்யும் போது, தேவனுடைய ஒரே பேரான நித்திய குமாரனே பணிவிடை செய்யும் போது நமக்கு செய்கிற என்னங்கிற ஒருவர் கால்களை ஒருவரை கழுவும்படியாக நம்மை தாழ்த்துவதற்கு எப்பவும் ஆயத்தோடையவரா இருக்கணும். அந்த தாழ்மை உங்களுடைய மந்தைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அந்த மந்தை உங்கள் மூலமாக கிறிஸ்துவை பார்க்கிறதாக இருக்கணும். நீங்கள் உங்களை பின்பற்றுகிற ஜனங்களை உருவாக்காமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களை உருவாக்கணுங்க. அதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரு அந்த போதகர்களை, பிரபலமானவர்களை, அவர்களை அந்த மாதிரி ஜனங்களை ஆண்டவர் விரும்பலங்க. அதுக்காக உங்களை அழைக்கவும் இல்லைங்க. அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. அவரை பின்பற்றுற சீசர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். சீசர்களை தான் உருவாக்க சொன்னார். புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ், இதுல நிறைய வீடியோஸ் வருது. அதுல எது உண்மை, எது பொய், யார் உண்மையா வாழ்றா, யார் பொய்யா பேசுறாங்கிற ஒரு நிதானம் இல்லாம அனைவரும் பிரபலமாகிறதுக்காக அந்த மாதிரி வலையொலிகள் மூலமாக தங்களுடைய ஊழியங்களை பிரபலப்படுத்த முயற்சி பண்றாங்க. புரியுதுங்களா? அப்ப நாம என்ன செய்யணும்? நாம் அறிந்த ஒரு நபர், அவர் கிறிஸ்துவை மாதிரியாக பிரதிபலித்து வாழும்போது அவரோட கூட பக்தி விருத்திக்கு பிரயோஜனமான காரியங்கள் உண்டாகி, அவர் பணிவிடை ஒரு மனப்பான்மையோடு, தியாகம் ஒரு மனப்பான்மையோடு அவர் அந்த பணியை செய்யும் போது, அவரோட கூட பயணிக்கும் போது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு ஜனங்களாக நாமளும் எழும்பிடுவோங்க. ஒரு நாள்ல ஒரு உண்மை ஊழிய இன்னொரு உண்மை ஊழியனை உருவாக்கிடுவாங்க. ஒரு உண்மை சீசை இன்னொரு உண்மை சீசனை உருவாக்கிடுவாங்க. ஒரு உண்மையான சீசன் தான் ஒரு உண்மையான மகிமையுள்ள அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அந்த உண்மையான சீசன் தான் இந்த 5 வகையான ஊழியங்களை செய்ய முடியும். சீசர்களா இல்லாம நீங்க எதுவுமே பண்ணவே முடியாதுங்க. விசுவாசிகளாக மாத்திரம் இருந்துட்டு, ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துட்டு, சர்ச்சுக்கு மாத்திரம் போயிட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துட்டு நம்ம ஜீவகரத்தை பெற்றுக்கொள்ளலான்னு ஆண்டவர் கொடுப்பாராங்க. இப்ப ஆண்டவருக்காக நீங்க தியாக மனப்பான்மையோடு, சேவை மனப்பான்மையோடு, பணிவிடை மனப்பான்மையோடு நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு
மனப்பூர்வமாக சந்தோஷத்தோட என்ன பண்ணுங்க, வரணும். அப்ப எந்த ஒரு ஊழியனுக்கும் அவருடைய சரீரமாகிய சபையின் மீது என்ன இல்லை, அதிகாரம். அவன் பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கான். ஆனா இன்னைக்கு சபைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, அதிகாரம் செலுத்தி சபை அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது எப்படிப்பட்ட ஊழியங்களாக இருக்கும், இது எப்படிப்பட்ட திருச்சபைகளாக இருக்குங்கிறத நீங்கள் நிதானித்து பாருங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு உண்மையான ஊழியன் உங்கள் சபைகளில் இருப்பார்களானால் அவர்கள் கர்த்தத்துவத்தை செய்வதற்கு, அதாவது ஆளுகை, ஜனங்கள் மீது ஆளுகை செய்வதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அவர்கள் தங்களுடையதல்லாத அதிகாரத்தை தாங்களே கற்பனை செய்து அந்த அதிகாரத்தை செலுத்துவதனால் அது தவறானதாக போய்விடுகிறது. அவங்களுக்கு நினைச்சுக்கிறாங்க அதிகாரம் இருக்கு, போதகரம் அழைச்சாலே ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு தலைவனா நிப்பாட்டி ஒரு ராஜாகமா ராஜரீகமா அடுத்த தலைமுறைக்கு ஜனங்களையும் சொத்துக்களையும் சேர்த்து வைக்கிற ஒரு ஊழியமா ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாருன்னு அப்படி எதிர்பார்க்க. அப்படி ஆண்டவர் எதுவுமே அழைக்கலங்க. இப்ப அடுத்த மதியானத்துக்கு அப்புறம் ஒரு செக்ஷன் பார்ப்போம், உண்மையான சபையை குறித்து பார்ப்போம். உண்மையான சபைன்னு என்ன உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அதை குறித்து ஆய்வு செய்யும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப தகுதி இல்லாத நபர்கள் அதிகாரத்தை தாங்களே கற்பனை செய்து அந்த அதிகாரத்தை சபையின் மீது திணித்து தவறான ஒரு போக்கை அவர்கள் என்ன பண்ணிடுறார்கள், மாதிரிகளாக காண்பித்து விடுகிறார்கள். அப்ப ஒரு உண்மையான சபையில ஒரு உண்மையான ஊழியனை, தகுதியுள்ள ஒரு நபர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தாமல் இருப்பது தவறு. தகுதியுள்ளவர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதும் தவறு. தகுதியற்ற நபர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்துறது தவறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? தகுதி உள்ளவர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தாமல் இருக்கிறது தவறு, தகுதி இல்லாதவர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறது தவறு. இந்த ரெண்டு தவறையுமே சபை செய்யக்கூடாது. அப்ப தகுதி உள்ள உண்மை ஊழியர்கள் தாங்க சபை ஏற்படுத்தணும். அவர்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்களாக கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரமாக சபை அனுதினம் வளர்வதற்கு உதவி செய்கிற சபையாக, அந்த சபையானது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற சபையாக வளர்வதற்கு தங்களையே அர்ப்பணிக்கிற நபர்களாக இருப்பாங்கங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தாங்க ஒரு உண்மையுள்ள ஊழியனாக அந்த மகிமையுள்ள ஊழியத்தை அந்த மகிமையுள்ள தேவனுக்கு செய்ய முடியும். அப்ப தேவனால் புகழப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் துதிக்கப்படுவதற்கும் அந்த ஊழியன் சாட்சியாக இருப்பான். அவனால் வழிநடத்துகிற சபை சாட்சியாக இருக்கும். அது அவன் ஒரு முன்மாதிரியாக இருந்து அவன் அந்த சரீரமாகிய சபையை அவன் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக பணிவிடைக்காரனாக இருப்பான். அப்படிப்பட்ட தகுதியுடைய நபர்களை சபை உருவாக்க வேண்டும் என்பதும், அந்த உண்மையுள்ள தகுதியுள்ள நபர்கள் பணிவிடையும் செய்யும்படியாக அந்த ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியனுடைய இருதயமா இருக்குதுங்க. இப்ப நீங்கள் உண்மையுள்ள நபர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற நபர்களாக இருப்பீர்களானால், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிற நபர்களாக இருப்பீர்களானால், ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமுடைய நபர்களாக இருப்பீர்களானால், தேவன் உங்களுக்கு தந்த ஊழியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற விதத்துல மகிமையுள்ள ஊழியங்களாக செய்வதற்கு உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தேங்க்யூ.